இது நம்ம ஸ்கூல் மச்சி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த டென்ஸ் யூஸ் பண்ணோம்? இப்போ ஒரு விஷயம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இப்போவும் நடக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் நம்ம சொல்லணும். பட் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லிடுவோம். வேர் ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஐ எம் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனிஸ். பட் ஹவு லாங் ஆர் யூ ஒர்க்கிங் தேர்? எவ்வளோ காலமாக நீ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் 5 years. இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஒரு 5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ இருந்து ஒர்க் பண்ணுறேன்னா ஐம் ஒர்க்கிங் ஃப்ரம் திஸ் இயர் அப்படின்னு ஒரு காமன் மிஸ்டேக் நம்ம பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண விஷயமோ அது ரொம்ப நேரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தையோ ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணணும், இழுத்துட்டு வந்து இப்போ வரைக்கும் இருக்குது, இனிமேலும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். இதுக்கான ரூல்ஸ் ஐ, யூ, வி, தே இது எல்லாத்துக்கும் have ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. he, she, itனா has ப்ளஸ் been ப்ளஸ் verb ஐஎன்ஜி. I have been reading. You have been speaking. ஐக்கு வந்து have யூஸ் பண்ணணும், he, she, itக்கு has யூஸ் பண்ணணும். been working அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இவ்வளோ நாள் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ எவ்வளோ நாளுங்கிறது எப்படி நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேணு கடந்த 10 வருடங்களாக இங்கே வேலை செய்கிறாள். ஸோ எவ்வளோ நாளாக வேலை செய்கிறாள்? 10 வருஷமாக. ஸோ அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஸ்டில் நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங். இந்த ஒர்க் மறுபடியும் கண்டினியூ ஆகலாம். ஸோ இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் வெரி ஏர்லியர். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணோம்? ரேணு ஹாஸ் பீன், பிகாஸ் he, she, itக்கு has தான் யூஸ் பண்ணணும். has been working here for the past 10 years. கடந்த 10 வருடங்களாக ரேணு ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர். இதுவும் அதே ரூல்ஸ் தான். சப்ஜெக்ட், வேர்ப், இது அட்ஜென்ட். எந்த இடத்துல, எங்கே, எவ்வளோ நாளாக அப்படிங்கும்போது எவ்வளோ நாள், எவ்வளோ, எங்கே அப்படிங்கிறதுலாம் அட்ஜென்ட். ஸோ சப்ஜெக்டை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயும் வேர்ப் தான். ஸோ இங்கே வேர்ப் என்ன? ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ஸோ இவங்க கடந்த 10 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். ரேணு ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 10 years. செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க காலையிலேருந்து விளையாண்டுட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷீ இஸ் பிளேயிங் ஃப்ரம் த மார்னிங் அப்படின்னு தான் நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக். ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது. ஷீ ஹாஸ் பீன் பிளேயிங் டென்னிஸ் சின்ஸ் மார்னிங்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் தெரியலை அப்படின்னு அப்படின்னு நினைக்கும்போது சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் மார்னிங் அது 7 மணியாக இருக்கலாம், 6 மணியாக இருக்கலாம், 5 மணியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ ஹாஸ் பீன் பிளேயிங் டென்னிஸ் சின்ஸ் மார்னிங். இன்னொரு எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி, இங்கே 2 பேர் வர்றாங்க. ஸோ இது ப்ளூரல் ஃபார்ம், தே அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் பி தே ஹாவ் பீன் டூயிங் தை ஒர்க் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து அவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் ஏர்லியர், பட் இன்னுமே வேலை செஞ்சுருக்கேன். எவ்வளோ நேரமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நேரமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ தே ஹாவ் பீன் டூயிங் தை ஒர்க் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து, அது நேற்று மத்தியானமாக இருக்கலாம், நேற்று காலையிலையாக இருக்கலாம். ஸோ பர்டிகுலர் டைம் நமக்கு தெரியாத சுச்சுவேஷனில் we can use since. ஸோ சின்ஸ் எப்போது? ஸோ சின்ஸ்லாம் 1975 ஒரு இயரை சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணலாம்.
கடந்த சில வருஷங்கள் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்லும்போது ஃபார் த பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டைம் 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு க்ளூஸ். ஸோ சின்ஸ் ஒரு பர்டிகுலர் இயர் 1975 இல்லை சின்ஸ் மார்னிங், சின்ஸ் எஸ்டர்டே, சின்ஸ் லாஸ்ட் மந்த். ஸோ எக்ஸாக்டாக ஒரு டைம் தெரியாத எக்ஸாக்டான ஒரு பர்டிகுலர் டைம் 4 o'clock 6 o'clockனு தெரியாத டைமும் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் த பாஸ்ட் கடந்த சில வருடங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஃபார் த பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். 2 hours 3 ஹவர்ஸான்னு ஒரு பர்டிகுலர் 3 மணி நேரமாக ஒர்க் பண்ணுறாங்க, 4 மணி நேரம். ஸோ வி கேன் யூஸ் ஃபார். ஸோ ஹாவ் பீன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஐ, வி, யூ, தே. சிங்குலர் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும் மற்ற எல்லா ப்ளூரல் ஃபார்முக்கும் ஹாவும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் ஹாஸ் பீன், வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் ரூல்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், த பேபி ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours. இந்த குழந்தை 5 மணி நேரமாக தூங்கிட்டே இருக்குது. த பேபி இஸ் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான வாக்கியம். ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் நமக்கு ஒரு டவுட் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து அப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முன்னாடியே துவங்கி இன்னும் வரைக்கும் கண்டினியூ ஆகுது, இனிமேலும் கண்டினியூ ஆகுங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். இந்த கிட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம். நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து அந்த குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நார்மலாக ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க, எவ்வளோ வருஷமாக நீ படிக்கிற, எவ்வளோ வருஷமாக நீ அந்த வேலையை செய்கிற, எதை நமக்கு பொதுவாக நமக்கு வர்ற கேள்விகள் அதெல்லாம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் ஒரு பர்டிகுலர் இயர், இல்லைனா ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 2 years 1 year 10 years. கடந்த 10 வருஷமாக நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், கடந்த 1 வருஷமாக, இல்லை இந்த வருஷத்துலேருந்து நான் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது அப்போ சின்ஸ் 1982 ஆர் சின்ஸ் 2000 இந்த மாதிரி ஏதோ ஒரு வருஷம் சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை கடந்த இவ்வளோ வருஷம் அப்படிங்கும்போது ஃபார் த பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை எவ்வளோ நேரமாக நீ வேலை செஞ்சிட்ருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் ஃபார் 2 hours 2 மணி நேரமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.